கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். நான் உங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கயிறினாலே ஒரு பொருளை கட்டுவதற்கு பேர் அது கட்டுதல். செங்கல்களை வைத்து சுவரை எழுப்புவதற்கு பேர் கட்டுதல். ஆனால் இந்த இடத்திலே நிலைப்படுத்துதல், ஸ்திரப்படுத்துதல் என்கிற பொருளிலே வருகிறது. இந்த சூழ்நிலையை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் எரேமியா 41ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரம், 43ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். பாபிலோன் ராஜா ஆண்டவருடைய ஜனங்களை ஜெயித்து விட்டார். யூதேயா தேசத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆகவே அநேகரை சிறை கைதிகளாக தன் நாட்டுக்கு கொண்டு போய்விட்டார். தன்னுடைய அதிகாரியாகிய கெதலியாவை அங்கே நியமித்தான். ஆனால் அங்கே இஸ்மவேல் என்பவன் அந்த கெதலியா என்று சொல்கிற பாபிலோனுடைய அதிகாரியை வெட்டி போட்டான். இந்த சூழ்நிலையிலே என்ன நடக்குமோ என்கிற பயந்து மீதியா இருக்கிற ஜனங்கள் எரேமியானிடத்தில் வருகிறார்கள். எரேமியா சொல்கிற வார்த்தை அப்படியே நிறைவேறியது. ஆகவே எரேமியானிடத்தில் வந்து, நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேவ சித்தத்தை அறிந்து சொல்லும் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை வைத்து 3 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவதாக இன்சின்சியர் ரெக்வெஸ்ட் என்று சொல்லலாம். அவர்கள் உண்மையற்ற வேண்டுதலை செய்தார்கள். ஏனென்றால் எகிப்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானமாக உறுதியாக திட்டமிட்டு விட்டார்கள். ஆனால் எரேமியாவிடத்தில் வந்து சொல்கிறார்கள், எங்களுக்காக நீர் விண்ணப்பம் பண்ண வேண்டும், எங்களுக்கு நீர் ஆண்டவர் சொல்வதை செய்வோம் என்று சொல்கிறார்கள். இதே போலத்தான் என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய சூழ்நிலை மக்கள் வாழ்விலே காணப்படுகிறது. சுயமாக திட்டமிடுகிறோம், சுயமாக தீர்மானித்து விடுகிறோம். ஆனால் பேரளவுக்கு தேவ சமூகத்தை போய் தேடுகிறோம், தேவ ஊழியரிடத்தில் போய் ஆலோசனைக்கு நாம் செல்கிறோம். இது ஒரு மாய்மாலமான ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவிடத்திலே வெள்ளை பேப்பரிலே நாம் கையொப்பமிட வேண்டும். அவர் எதையும் நிரப்பிக் கொள்ளலாம், அவர் எதையும் திட்டமிடலாம். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதுதான் பூரண கீழ்ப்படுதல். இரண்டாவதாக, இந்த பகுதியை வாசித்த பொழுது இன்சின்சியர் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லலாம். 43ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அவர்கள் அங்கே எகிப்துக்கு போக தீர்மானித்து விட்டு அவர்கள் செயல்படுகிறதை இங்கு காண முடிகிறது. அங்கே எரேமியாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4 பாருங்கள். சகல இராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவி கொடாமல் போனார்கள். தேவனை தேடினார்கள், தேவ திட்டத்தை அறிய முற்பட்டார்கள், தேவ ஆலோசனைக்கு தங்களுடைய காதுகளை சாய்க்கிறது போல நடந்து கொண்டார்கள். ஆனால் கீழ்ப்படியவில்லை. இது உண்மையற்ற ஒரு பதிலாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, இந்த பகுதியை வாசித்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜனங்களிடத்திலே, தேவ சமூகத்திலே வந்த ஜனங்களிடத்திலே, அவர்களிடத்திலே மூன்றாவது ஒரு குறிப்பு இருக்கிறது. இன்சின்சியர் ரியாக்ஷன் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, தேவனுடைய மனிதனான எரேமியா சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் வந்தாலும் இதற்கு நீங்கள் கீழ்ப்படிய போவதில்லை என்று சொல்லி 42ஆம் அதிகாரத்திலே 20-21 சொன்னார். ஆனால் 43 பாருங்கள், அந்த ஜனங்கள் எரேமியாவிடத்தில் சொல்கிறார்கள், நீ பொய் சொல்கிறாய். எரேமியா 43:2 எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்திற்கு அனுப்பவில்லை. அது மாத்திரமல்லாமல் நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு தானே உன்னை எங்களுக்கு விரோதமாய் ஏவினான் என்றார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? இந்த வார்த்தையை சொல்ல ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை, உன்னுடைய ஒருவேளை உனக்கு உதவியாளனாய் இருக்கிற பாரூக் என்பவன் தான் இதை சொல்ல தூண்டினான் என்று சொல்லி தீர்க்கனை குறித்தும், தீர்க்கனை பயன்படுத்துகிற ஆண்டவரை குறித்தும், தீர்க்கனுக்கு உதவி செய்கிற மனிதனை குறித்தும் அவர்கள் தவறாய் கணித்து அதை அவர்கள் செயல்பட்டதை இந்த திருமுறையிலே வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, 2 காரியங்களை சொல்கிறேன். தேவ சமூகத்தை நாம் தேடும் பொழுது நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்ய சொன்னால் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து ஆனந்தத்தோடு அதை கீழ்ப்படுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தீமையான காரியங்களை, நமக்கு ஒத்து வராத காரியங்களை,
நமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அநேக சமயங்களிலே எதிர்மறையான காரியங்களை சொல்லும் பொழுது வருத்தத்தோடு அரைகுறையான மனதோடு நாம் கீழ்ப்படிந்தாலும் முடிவு என்ன? நன்மைதான். நன்மையை சொன்னாலும் அது முடிவு நன்மைதான். தீமையான எதிர்மறையான காரியங்களுக்குள்ளே நம்மை வழிநடத்தினாலும் அங்கு முடிவு என்ன? நன்மைதான். ஆகவே இந்த அருமையான ஜனங்கள் உண்மையற்ற வேண்டுதல் பண்ணினார்கள், உண்மையற்ற பதிலீடு செய்தார்கள், உண்மையற்ற செயல்கள், ரியாக்ஷன் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. இந்த அருமையான பகுதியை வைத்து நம்மை மறு மதிப்பீடு செய்து பார்ப்போம். என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை உண்மையற்ற வேண்டுதல் செய்கிறோமா? உண்மையற்ற பதிலை கொடுக்கிறோமா? உண்மையற்ற கிரியைகளை நடப்பிக்கிறோமா? நம்மை தாழ்த்தி ஒப்படைப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேக சமயங்களிலே எரேமியாவின் காலத்திலே வாழ்ந்த மக்களைப் போல நாங்களும் வாழ்ந்தோம், வாழ்ந்து வருகிறோம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உண்மையான வேண்டுதலோடு, உண்மையான ரெஸ்பான்ஸோடு, உண்மையான ரியாக்ஷனை வெளிப்படுத்துகிற மக்களாக வாழ உதவி செய்யும். ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.